ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வித் இண்டிகோ ஃப்ளைட் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிற நம்மளோட டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் ப்ளஸ் டெல்லியில் வந்து எந்த கடையில் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட் கோர்ட்டில் என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் டெல்லியில். பட் ஃபைனலி ஏர்போர்ட்டில் வந்து இந்த ஷாப்பில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த விலாக் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டியூட்டி ஃப்ரீ அண்ட் ஃபுட் கோர்ட் ஷாப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு, அதுவும் இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் வந்துட்டு போகிறவங்களுக்கு எங்கே வந்து எந்த கடையில் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட்றதுங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கப்போ, ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைனலி டெல்லியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ நான் வந்து டெல்லி வந்து நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். லைக் 2-3 டைம்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப வருஷம் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து டெல்லி வந்து என்ட்ரு ஆகிறேன். டெல்லியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நான் சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, நிறைய க்ரீனரியாக இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த ரொம்ப க்ரீனாக வச்சுருக்காங்க. ஒரு நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போதுமே யூ கேன் ஃபீல் தட். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக டெல்லியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரீனாக இருக்குது. ரொம்ப நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுற விதத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் டெல்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருந்தால் நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம். அதை தாண்டி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும். ஸோ ஹிந்தி தெரியாமல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நமக்கு கொஞ்சம் சில இடத்துல வந்து டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா யூ கேன் மேனேஜ். ஸோ இது வந்து லாங்குவேஜை பொறுத்தது. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டியூட்டி ஃப்ரீ வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏர்போர்ட்ஸ் மாதிரி உள்ளே போய் கம்ப்ளீட்டாக இப்போ துபாயிலலாம் வந்து ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்க முடியல. பிகாஸ் கம்ப்ளீட்டாக இந்தியன் ஆர்மி, அவங்க போலீஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் மீறி நம்ம வந்து ஒன்று ஒன்று எடுக்கிறோன்னா கொஞ்சம் ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும், டெல்லியே சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப இன்டெப்த்தாக வந்து போய் எடுக்க முடியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ஹாவ் கவர்ட். ஸோ இந்த ஷாப்ஸ்லாம் வந்து இருக்குது. புக் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது. ரேடோ இருக்குது, அதுக்கப்புறம் குரோமா ஷாப் இருக்குது, பிபா ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோச், அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சுங்க. லைக் ஹேண்ட்பேக்ஸு, அந்த மாதிரி லண்டனோட பிராண்ட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஷாப் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய சாக்லேட் ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் கோஸோட ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கோச், அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக்கோஸ்ட், ஸ்டீவ், அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஷாப்பிங் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். டெல்லி ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஏர்போர்ட் மாதிரி நமக்கு ஃப்ரீயாக வந்து அப்படியெல்லாம் போகிறது கொஞ்சம் நமக்கு ஹெசிடேஷனாக தான் இருந்துச்சு டெஃபினெட்லி எனக்கு. பிகாஸ் நான் வந்து மற்ற ஏர்போர்ட்ஸு மற்ற இடம்லாம் போகும்போது நம்ம ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து கவர் பண்ணுவோம். பட் ஸ்டில் இங்கே வந்து போலீஸோட செக்யூர்ட் அந்த ஃபோர்ஸ் எல்லாமே இருந்தனால நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயமும் போயிட்டு டக்குன்னு ஷூட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப வந்து இன்டெப்த்தாக வந்து அப்படி வந்து போகலை. பட் ஓவராலாக வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் காமிச்சிருக்கேன். ஃபைனலி வந்து இப்போ நம்ம வந்து ஃபுட் கோர்ட் ஏரியா வந்து போயிடலாங்க. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, இன்டர்நேஷ்னல் ஷாப்ஸு. பட் நான் வந்து ரொம்ப 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 க்ரேவ் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தது வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட். நம்மளோட இட்லி தோசை எல்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட் வேறு எதுலேயும் இல்லை. ஸோ இப்போ ஃபைனலி வந்து ஃபுட் கோர்ட் வந்து என்ட்ரு ஆயாச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா டில்லி ஸ்ட்ரீட். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட் ஐட்டம்ஸ் சாப்பிடணும், டெல்லியோட ட்ரெடிஷ்னல் அந்த ஆத்தென்டிக் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டில்லி ஸ்ட்ரீட்டோட ஷாப்புக்கு வந்து போகலாங்க. அடுத்து வந்து தாய், அதுக்கப்புறம் சப்வே இருந்துச்சு, அப்புறம் டொமினோஸ் இருந்துச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்டி இருந்துச்சு, கேஎஃப்சி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட சவுத் இந்தியன் ஷாப் இட்லி.com வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கறி சிக்கன்.
ஸோ இப்போ ஒரு ஷாப்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து இருந்துச்சுங்க. காஃபி ஷாப் வந்து லைக் ஸ்டார்பக்ஸ் மாதிரி காஃபி ஷாப்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு செம்ம ட்ரீட்டாக தான் இருக்கும். அதுவும் ஜென்ரலி வந்து டெல்லி ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆத்தென்டிக் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட சவுத் இந்தியனுக்கு கம்ப்ளீட்டாக கான்ட்ரடிக்டான ஒரு டேஸ்ட்டு. ஸோ சாட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெல்லி, பாம்பே தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவிலே பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி நம்பர் 1, அதுக்கப்புறம் பாம்பே சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராவது வந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெல்லி, பாம்பேயில் வந்து இந்த சாட் ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ idli.comல வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். சவுத் இந்தியன் ஃபுட் வந்து டெர்மினல் 3ல் வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா idli.com எனக்கு முன்னாடி வந்து இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இட்லி காம்போ வந்து பார்த்திங்கன்னா 3 இட்லி ப்ளஸ் சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் வந்து ஒரு வடை வந்து எக்ஸ்ட்ரா, வடை வந்து 75 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா, ப்ளஸ் இந்த இட்லி காம்போவோட உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்டர் காஃபி வருது. இதெல்லாம் சேர்த்து 450 ருபீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இடியாப்பம், கடலைக்கறி, இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் இருக்குது. தோசை இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே வந்து அந்த idli.comல வந்து வச்சுருக்காங்க. ஸோ டெர்மினல் 3ல் வந்து நெக்ஸ்ட் டு கேஎஃப்சி ஹோட்டல் இருக்குது. மெக்டி, கேஎஃப்சி அந்த ரோலே வந்து பார்த்திங்கன்னா idli.com வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்மே சூப்பராக இருந்துச்சு. மெயின் தோசை வந்து பார்த்திங்கன்னா 264 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இடியாப்பம், கடலைக்கறியோட அந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா 420 ருபீஸ். ஸோ இட்லி காம்போ வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி 450 ருபீஸ். வடை வந்து தனியாக வந்து நீங்கள் வாங்கணும், அது வந்து 75 ருபீஸ். ஸோ இது வந்து idli.comல நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டோட டேரிஃபு. ஸோ நீங்கள் மற்றபடி வந்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஷாப் வந்து இஃப் யூ வாண்ட் டு ட்ரை கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இப்போ டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் T3யில் வந்து எங்கே வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட காஷ்மீரோட வீடியோஸோட 1 by 1 நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, tata, bye bye, stay home and stay safe.